ஹாய் மக்களே, சாரி ஃபார் த டிலே. ஸோ இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைண்ட் ஆஃப் மாக் இன்டர்வியூ நம்ம கிளியராக பார்த்துடலாம் என்னன்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட் டிமாண்டை புரிஞ்சிக்கலாம். இன்ஜினியரிங்க்கான டிமாண்ட் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. கைண்ட் ஆஃப் ஹவு கேன் யூ கோட் அந்த மாதிரி நிறைய விஷயத்த வச்சு உங்களை ஒரு மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. இருந்தாலுமே ஒரு இன்ஜினியரிங் எடுத்தாலே இன்ஜினியர்ஸ்னால் ஜாப் கிடைக்காது, அந்த மாதிரி மீம்ஸாக நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அதை தவிர்த்து ஏன் ஜாப் கிடைக்கல, சரி என்னதான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிரச்சனை இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம என்ன எப்படி திட்டுக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் டேட்டா எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தால் நமக்கு ஜாப் கிடைக்காம தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு டிசிஎஸ், காக்னிசன், இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஆக்சென்ச்சர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மாக் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்கும் சொல்ல நீங்கள் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு டைப் பண்ணி எங்கேயா வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு ரெக்கார்ட் உங்கள் வாய்ஸை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியும் பாருங்கள். ஸோ நாங்கள் ஆஃப்டர் ஆன்சர் ரிலீஸ் பண்ண அப்புறம் அதை கம்பேர் பண்ண சொல்ல ஸோ உங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நான் கொஷின்ஸ் ஆன்சர் போட்டேன்னா நீங்கள் ஒரு வாட்டி படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஜாபில் இன்டர்வியூ இப்போ நிமிஷம் குறைமிஷம் கேட்டு மறந்துடுவீங்க. இல்லைனா அப்படி நீங்கள் மக்கப் பண்ணி சொல்லுவீங்க. அது வேணாம், தட் இஸ் நாட் இன்ஜினியரிங். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிட் ரவுண்ட் அந்த ரவுண்ட்லாம் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அதோட இது நான் பேச போதில். அடுத்த டெக்னிக்கல் ரவுண்ட் வரீங்கனாவே மோஸ்ட்லி யூ காட் டு கிளியர் தட் ரவுண்ட். நீங்கள் ஈஸியாக அதை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் இங்கே எக்ஸாக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களை ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் நீங்கள் போயிட்ட அப்புறம் நார்மலாக உங்களை ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இல்லை சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி இருக்காது. உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்கும், லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, ப்ரோக்ராமிங் எபிலிட்டி அண்ட் கம்யூனிகேஷனோட பயப்படாதீங்க. ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு ஆவரேஜாக உங்களால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கம்யூனிகேட் பண்ணால் போதும். ஸோ எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சில பேர் நிஜமாலே அந்த யாழினி நீ மோகனியில் வர மாதிரி நான் தமிழில் பேசுகிறேன் அப்படி சொல்லி தமிழில் பேசி இன்டர்வியூ கிளிக் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் நீங்கள் யூ ஷுட் நாட் கிவ் அப் ஈஸிலி. நீங்கள் உங்களோட நான் என்னால் பேச முடியலன்னு சொல்லி ஈஸியாக கிவ் அப் பண்ணக்கூடாது. அதையும் பார்ப்பாங்க சில பேர். ஸோ சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ். யார் வேணால் வரலாம் பேனலுக்கு. உங்கள் பேனல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் பேனலில் இருக்கிறவர் வேறு மாதிரி யோசிக்கலாம், மைண்ட் செட் இருக்கும். ஸோ சில பேர் யோசிப்பாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ட்ரையே கொடுக்காம நீங்கள் தமிழ்லையோ உங்கள் மதர் டங்கில் பேச ஆரம்பிச்சிங்கன்னு நினைப்பாங்க. ஸோ ஈஸி தான். நார்மலாக உங்களால் நீங்கள் சொல்கிறத கம்யூனிகேட் பண்ணாவே அதுவே போதும். தட்ஸ் வாட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட. இப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்லேயே இருக்க ஏதோ ப்ராப்ளமோ கொடுத்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க, அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக ஒரு ரியல் டைமில் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரீங்கன்ற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ லாஜிக்கல் திங்கிங் ஒரு பசில்ஸ் மாதிரி கொஷின் கொடுத்து உங்களை கேட்கலாம். அதை தவிர்த்து ப்ரோக்ராமேட்டிக் எபிலிட்டி உங்களுக்கு சிம்பிளாக கண்டிப்பாக ஒரு ஜாவா C++ தெரியுதுன்னு உங்கள் ரெஸ்யூமில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். நீங்கள் போட்டு தான் இருக்கணும். ஃப்ரம் சிஎஸ்சி, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இப்போ ப்ரோக்ராமிங் வருது. நார்மலாக இப்போ பைத்தான் நீங்கள் அதில் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பராக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஜாவா, MySQL அந்த மாதிரி ஸ்கில்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் டெக்னிக்கல் ரவுண்ட்ன்றதை நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஸ்கில் பைத்தானாக இருக்கட்டும், ஒரு சி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அதை தவிர்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ரியல் டைமாக உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மாக் இன்டர்வியூ வேணும்னா ரியல் டைமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள், இல்லை இமெயில் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வி கேன் அரேஞ்ச் ஃபார் யூ. ஸோ இப்போ நம்ம நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஜாவான்னு ஸ்கில் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் நான் டேட்டாவே கொடுக்க போகிறதில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஆன்சர்ஸ் டிலேவாக தான் அங்கே போடுற ஆன்சர்ஸை. ஏன்னா நீங்கள் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் தட் ஆன்சர். நீங்கள் அதை கூகுள் பண்ணியோ அப்படி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அப்புறமா ப்ராக்டிக்கலாக அந்த ஆன்சரை கம்ப்யூட்டரில் சால்வ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். அப்போ நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ மக்கப் மாதிரி இருக்காது, அது ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். என்னதான் டெக்னிக்கல் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அது ஹெச்ஆர் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, இன்ட்ரடியூஸ் யுவர்செல்ஃப் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் உங்களை ஏதாச்சும் கேட்க போகிறேன், பேச போகிறேன், நீங்கள் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஸோ உங்களை பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர்செல்ஃப் தான் ஒரு செல்லிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. அங்கே தான் நீங்கள் எப்படி உங்களை உங்களோட அட்வான்டேஜஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி ஹாபிஸ் போடணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போ நல்லா பண்ணுறீங்க, நிறைய காலேஜு எல்லாம் ட்ரெயினிங் கொடுத்து சூப்பராக அவங்கள எடுத்துகிட்டு வராங்க இந்த விஷயத்தில்.
ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேனிக்கே ஆகாமல் கூலாக வந்து நான் யார், என்னது, என் ஃபேமிலி என்ன, தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக்லாம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் அதை சொன்னால் மட்டும் போதும் பயப்படாமல், அதுதான் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த கொஷினை நீங்கள் கண்டிப்பாக நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து டெக்னிக்கல் கொஷின்ஸுக்கு ஜம்ப் ஆகிடலாம். இப்போது நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட், இல்லை whatever லைக் ஈஸி எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட்லாம் வருது. இப்போது அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் வந்து சில கொஷின்ஸ் வந்து கேட்க கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படின்னா ஒரு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக டிசிஎஸில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ஜாவா MySQL போட்டவங்களுக்கு கேட்ட கொஷின்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். மற்றவங்க ரிலேட் பண்ணுறதுக்காக நான் அப்பப்போ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர்னு கண்டிப்பாக கேட்பாங்க, லைக் கேட்டிருக்காங்க. லைக் இது மாற சான்ஸ் இருக்குது, வேறு பேட்டர்னில் வரும். இது ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான உங்கள் சப்ஜெக்ட்லேயே இருக்குது இது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் C++ போனாலும் சரி, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் டெக்னாலஜி உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியல எதுவுமே போல நீங்கள் ரெசியூம்னா கூட உங்கள் சப்ஜெக்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸு. ஸோ இது ஒரு கேட்டிருக்காங்க இந்த கொஷின், கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டர் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெசியூமில் ஜாவா இருந்தனால டேரெக்டாக இப்போ வந்து வாட் இஸ் ஊப்ஸ், ஸோ ஊப்ஸ்னால் என்னதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்கணும். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னும். ஸோ இதை வந்து சும்மா மக்க படிச்சுட்டு ஒப்பிக்கக்கூடாது. ஸோ ஏன்னா அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்னா அடுத்தது ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் வரும். எப்படின்னா இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது அப்படின்னு கொஸ்டின் வரும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே பேரண்ட் கிளாஸ் சப் கிளாஸுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மக்க பேன்ஸ் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் டெஃபினேஷனும் நான் வச்சுக்கணும் ஆக்சுவலி. அப்புறமா அதை வந்து எக்ஸாம்பிளாக கேட்டால் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் வச்சுக்கணும், ஓ இதுதான் நடக்குது அப்படின்றத. ஸோ அதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி வர வீடியோஸில். அப்புறம் மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட்ஸ் என்னது வித் சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று. ஸோ அந்த சின்ன ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்களே சொல்கிறதுக்கு. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள், அப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். இதே மாதிரி டேரக்ட் கொஷினும் வரும், இன்டேரக்ட் கொஷின் எப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக என்னது, ஸ்டாட்டிக்னா என்னது, அந்த கீவேர்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங்கில் அப்படி கொஷினும் வரும். இப்போ ஃபைனல்னால் என்னதுன்னு அப்படின்னு கொஷின் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த வந்து கேன் ஐ சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் வேரியபிள் கேட்டிருக்காங்க. ஸோ கேன் ஐ சேஞ்ச் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நோ அப்படின்னுவீங்க. அது ஏன் அப்படின்னா அங்கே ஃபைனலோட டெஃபினேஷன் நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ இப்படி இன்டெரக்டாகவும் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் பற்றி கேட்குற கொஷின்ஸ் இப்படியும் கேட்க சான்ஸ் இருக்குது நிறையாவே. அடுத்தது வந்து இப்போ சூப்பர் திஸும் கீவேர்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு கிளாஸ்னால் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரக்டர் வச்சு என்ன பண்ணுறீங்க, ஸோ ஒரு நியூ கீவேர்ட்னா என்னது, அந்த மாதிரியும் இந்த ஃப்ளோலாம் கேட்க சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸுக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். என்கேப்சுலேஷனும் ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட் தான். அது வந்து கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கூடயே உங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கலாம், இல்லை இப்படி இந்த ஆர்டர்லேயும் வந்திருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த என்கேப்சுலேஷன் என்னதுன்றதை கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் வச்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் பிக்சர்லாம் போட்டு என்கேப்சுலேஷன் இதான் ஒரு டெஃபினேஷன் இருக்கும், அதெல்லாம் மங்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த ட்விஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இதுவாகிடும் அந்த கொஷின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ்லாம் என்னது, பப்ளிக் ப்ரைவேட். ஆக்சஸ் ஸ்பெசிஃபை வேறு மாதிரி கூட கேட்கலாம், அதுக்கு என்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பப்ளிக் என்ன, ப்ரைவேட் என்ன, ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னது, டிஃபால்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் நம்ம எப்படியுமே ஒரு இன்டர்ஃபேஸ்னால் என்னது, ஒரு இன்டர்ஃபேஸ் என்னது, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னதுன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெஃபினேஷன் ஆன்சர் கொடுத்து தான் ஆகணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருக்கனால, ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால. ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிக்கலாக எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக நிற்பீங்க, ஓகே இவ்வளோ நாலேஜ் இருக்குது இவங்களுக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், எக்ஸாக்ட் டெஃபினேஷன்ஸ் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து வந்து ப்ரோக்ராமிங்ஸில் வந்து இது நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் கொஷின்ஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஜாவா நான் சொன்ன மாதிரி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் போகிறனால இப்போ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபிபோனசி சீரிஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் போனால் கண்டிப்பாக வந்து லைட்டாக கான்செப்ட் மாறினாவே போயிடும். ஏன்னா எந்த இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சில இன்டர்வியூவில் கேட்க கூட மாட்டாங்க. இங்கே வந்து நமக்கு ஃபிபோனசி சீரிஸ் அந்த மாதிரி சிம்பிள் இல்லைனா ஒரு ரிவர்ஸ் நம்பர். இப்போ ரிவர்ஸ் நம்பரும் ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கான்செப்ட் சிமிலர் தான், ஒரு சின்ன விஷயம் தான் மாறும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சில விஷயம் ஆக்சுவலி வந்து நீங்கள் ஹவ் டு ரிமெம்பர், அது வந்து மக்கப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணி நீங்கள் போடணும்னு பார்க்கணும். என்னையே கூட வந்து அப்போ ஷார்ட்டிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கூட வந்து ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம் தெரியுமா, ஷார்ட்டிங் அல்காரிதம். ஸோ மெர்ஜ் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும், குயிக் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும், இன்சர்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும், பபுள் சார்ட் இது எப்படி மாதிரி ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் நார்மலாக தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு இதோட ஷார்ட்டிங் அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நல்லது. ஓகே எனக்கு வந்து இந்த ஷார்ட்டிங் அல்காரிதம் தெரியும், இம்ப்ளிமெண்டேஷன் வைஸில் எனக்கு இந்த இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வைஸில் நான் என்ன சொல்லுவேன்னா பபுள் சார்ட் இல்லைனா வந்து இன்சர்ஷன் சார்ட்லாம் கொஞ்சம் ஈஸி தான். குயிக் சார்ட்லாம் பார்க்காதீங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும்.
ஸோ அது சொன்னாவே போதும்னு எதிர்பார்ப்பாங்க. அதை தவிர்த்து லைக் உங்கள் ஃப்ரெஷர்ஸாக வந்து நீங்கள் பெருசாக எல்லா சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மெர்சாட் இம்ப்ளிமெண்ட் காட்டி அப்படிலாம் பர்டிகுலர் ரிலேட்டடாக கூட நீங்கள் மெர்சாட் கான்செப்ட் இது எனக்கு எக்ஸாக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் வந்து தெரியும்னு சொல்லி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் எழுதுறதுலாம் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மற்ற கேண்டிடேட்ஸோட உங்கள் பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவீங்க, உங்களை ஹார்ன் ஹோல்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்லாம் எப்படி வந்து நம்ம வந்து மக்கப் படித்தா தான் எனக்கு வருது, ப்ராக்டிக்கலாக எனக்கு வர மாட்டேங்குது அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது நம்ம அந்த வீடியோவில் ஆன்சரோடு சேர்த்து பார்க்கலாம். அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இதில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காக்னிசன்ட்டோட ட்ரைவ் கொஷின் பேப்பர்லாம் வாங்கியிருக்கேன், அந்த அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து அந்த இது நம்ம அந்த மாதிரி ஆக்சென்ச்சர் மற்ற வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை வேறு யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் மட்டும் லைக் நான் சொல்லி கொடுத்து அவன் கிளியர் பண்ணிட்டானா, இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டானா அவன் ப்ளேஸ் ஆகிடுவாங்க, நான் ப்ளேஸ் ஆக மாட்டேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. டவுன் த லைன் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் சுத்தமாக. ஸோ எல்லாம் சேர்ந்து படிச்சிங்கன்னா நல்லா நிறைய படிக்க முடியும். ஸோ சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து கெத்தாகவும் இருக்கலாம். நீங்கள் சொல்லி நிறைய கொடுத்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ தெரியுதோ இல்லையோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தா நீங்கள் ஒரு நெட்டில் போய் பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு டாபிக் எடுக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி பதிலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மாறி மாறி ஹெல்ப் அப்படியே தாக்குங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்குள்ளே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா, நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களை அதில் பார்க்கலாம். பை.